பைக்கில் ரேடாருங்க புதுசாக இருக்குல்ல. ரேடார் மட்டும் இல்லை, 2 கேமரா, 8 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டி, 323 கிலோமீட்டர் ரேஞ்ச். இந்த X47 பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்குங்க, ரியரில் ஒரு கேமரா இருக்குது. ஸோ இந்த 2 கேமரா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேஃபாக ட்ராவல் பண்ண தான். கார்களில் இருக்கும்ல, நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறப்ப கேமரா பார்த்து நம்ம ரிவர்ஸ் எடுப்போம்ல, அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் என்ன ஆப்ஜெக்ட்ஸ் வருது, என்ன வெஹிக்கிள் போகுது, ரியரில் வந்து நமக்கு பின்னாடி என்ன வெஹிக்கிள் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டே சேஃபாக ரைட் பண்ண முடியும். அதுக்காக தான் 2 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று வந்து கேமராக்காக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கன்சோலுக்காக. ஸோ ரெண்டுமே டீட்டெயில்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது. டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அட்வென்ச்சர் லுக்கில் வந்துருக்கு. பட் பயங்கர ஷார்ப்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து செம்மையாக இருக்குது. அதில் மெயினாக வந்து நமக்கு ஐசி இன்ஜின் வெஹிக்கிளில் வர மாதிரி வரக்கூடிய அந்த ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. ஹெட்லைட்டை சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு மவுண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அட்வென்ச்சர் லுக்கில் வந்துருக்கு. பட் சிட்டிலேயும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும், சேம் டைம் ஹைவேஸ்லையும் ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பு என்ஜாய் பண்ணி போக முடியும்னு சொல்கிறாங்க. பயங்கர பவர்ஃபுல்லுங்க. 610 Nm டார்க்கை இந்த X47 வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனால் 0லேருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடை வெறும் 8.1 செகண்ட்ஸ்லேயே நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியும். அதிகபட்சம் 145 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீட் நம்மளால் போக முடியும். இந்த X47 வெஹிக்கிளுக்கு வாரண்டி பார்த்தோம் அப்படின்னா 8 வருஷம், அப்படி இல்லைனா 8 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 323 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போகும். ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணால் 10 யூனிட் கரண்ட் செலவாகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு 100 ரூபா நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரேடார் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடார் வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம், பின்னாடி என்ன வெஹிக்கிள் வருது, சைடில் என்ன வெஹிக்கிள் வருது, இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணலாமா, இல்லை இப்போ நம்ம லேன் வந்து சேஞ்ச் பண்ணலாமா, பிளைண்ட் ஸ்பாட்டில் எதுவும் வெஹிக்கிள் வருதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நமக்கு வந்து மிரரில் வந்து டிடெக்ட் பண்ணி இண்டிகேஷன் வந்து காட்டும். ஸோ சேஃபாக நம்ம வந்து சிட்டியில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் ரேடார் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தோன்னா 2,49,000 ப்ரைஸில் இந்த X47 லான்ச் ஆயிருக்கு.